ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் தமிழில் வெளியான ஒரு ஃபீல் குட் காமெடி படம் தான் கல்வன். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜிவி பிரகாஷ், பாரதி ராஜா, தீனா, இவானா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. PV சங்கர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். ஆதரவில்லாத ஒரு முதியவரை நம்ம ஹீரோ தத்தெடுத்து வளர்த்துறாரு. இந்த ஒரு முதியவர் நம்ம ஹீரோவோட லைஃப்பில் வந்ததுக்கப்புறமா நடந்தது என்னென்ன அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போது இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். அந்த ஒரு கிராமத்தில் நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் சின்ன சின்ன திருட்டு வேலைகள்லாம் பண்ணிட்டு தன்னுடைய லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ ஹீரோயினை சந்திக்கிறாங்க. பார்த்த முதல் சந்திப்பிலே நம்ம ஹீரோனை பிடிச்சி போக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாமல் திருட்டு தொழில் தான் தன்னுடைய வேலை அப்படின்னு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவுக்கு ஹீரோனை பார்த்ததுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில முயற்சிகள்லாம் பண்ணுறாரு. அதில் ஒன்று தான் ஹீரோ ஒரு முதியவரை தத்தெடுத்து வளர்த்துறாரு. ஸோ இதனால் ஹீரோனோட மனசுலேயும் நமக்கு ஒரு இடம் கிடைக்கும், நம்மளை கண்டிப்பாக லவ் பண்ணுவாங்க அப்படின்னு ஹீரோ இந்த ஒரு விஷயத்த பண்ணுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தத்தெடுத்த அந்த முதியவர்னால சில பிரச்சனைகள் நம்ம ஹீரோவுக்கே உருவாகுது. ஸோ அதெல்லாம் என்னென்ன ஃபைனலாக இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன, ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்தாங்களா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த கல்வன் படத்துடைய ஒட்டுமொத்த கதை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தில் நடிச்சவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜிவி பிரகாஷ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பாரதி ராஜா சார் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான இந்த சென்டிமெண்டல் சீக்வன்ஸ் எல்லாம் படத்தில் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்டு ஜிவி பிரகாஷுக்கும் இவானுக்குமான இந்த லவ் போர்ஷன்ஸுமே படத்தில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்டு தீனாவுக்கும் ஜிவி பிரகாஷுக்குமான அந்த காம்போவுமே இந்த படத்தில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் காமெடியாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வரக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாமே படத்தில் கொஞ்சம் கலகலப்பாக இருந்தது. அண்ட் இந்த படத்துக்கான கதையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஸ்க்ரீன் பிளேயுமே சூப்பராகவே டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு யூஸ்வல் காமெடி லவ் ஸ்டோரி மாதிரி தான் இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபுக்கு மேலே தான் பாரதி ராஜா சார் வந்ததுக்கப்புறமா படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாரதி ராஜா சார் இந்த கதைக்குள்ளே வந்ததுக்கப்புறமா கிளைமேக்ஸ் வரைக்குமே படம் கொஞ்சம் கலகலப்பாகவும் கொஞ்சம் சீரியஸாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மிக முக்கியமாக சினிமோட்டோகிராஃபி செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த காடு, அதை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள், ஸோ இதெல்லாம் காட்சிப்படுத்தின விதத்தில் இந்த படம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் இவங்க சூஸ் பண்ண அந்த லொக்கேஷன் சத்தியமங்கலம், அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், அந்த சைடு இருக்கக்கூடிய மக்களுடைய ஸ்லாங் எப்படி இருக்கும், ஸோ அந்த கேரக்டர் அதை பேசும்போது படத்தில் பார்க்க கொஞ்சம் புதுசாகவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கொங்கு தமிழ் பேசக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் புலி, யானை இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நிறைய சிஜி பண்ணியிருக்காங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் அந்த சிஜி தான் அப்படின்னு நமக்கு ஓரளவுக்கு தெரியாத அளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஸோ அது ஒரு காமெடி லவ் படம் மாதிரி ஆரம்பத்தில் கொண்டு போகிறாங்க. அது பார்க்க நல்லா தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. பட் நிறைய பார்த்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஏற்பட்டுச்சு. செகண்ட் ஹாஃபுக்கு மேலே படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டாங்க, அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபை லைட்டாக கடந்து வரக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்குது நமக்கு. அண்ட் இந்த படத்துக்கான அந்த ரன் டைமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஏற்பட்டுச்சு. ஏன்னா இந்த ஒரு கண்டென்ட்டுக்கு 2.5 மணி நேரம் அப்படிங்கிறதே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட்டு. மற்றபடி ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு டீசெண்டான, ஒரு நீட்டான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நீட்டான படம் தான் இந்த கல்வன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.